தொண்ணூறு 92 ஐயாவோட பழகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி எங்களுடைய அறிமுகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 36 ஆண்டு காலம் அறிமுகம். இடையில காலத்தினுடைய சூழ்நிலை எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, அதனால் நாங்களும் வர்றதுக்கு முடியல. அப்போ நாங்கள்லாம் ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் ஜோசியர் சங்கத்தில் நாங்கள்லாம் கலந்துக்குவோம். இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதுக்கு காரணமே ஐயா ஒரு நல்ல சிறப்பான ஜோதிடர். ஜோசி எல்லாரும் சொல்லலாம், ஆனால் அந்த ஜோதிடத்தை இப்போ காமராஜ் பையன் பேசுகிறப்ப தான் கேட்டேன், இந்த தம்பி பேசுகிறப்பலே யாருன்னு. அந்த தம்பி அந்த பாடலோட விளக்கம் சொல்லி பேசினார் பாருங்க. அந்த பீமகாமியத்தை பற்றி பேசுகிறாரு, நவீன சிந்தாமணியை பற்றி பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்கல ரொம்பமாக நம்ம நிறைய வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்த உடனே ஏன்னா சோமசுந்தர ஐயாவுடைய உழைப்பு மகத்தான உழைப்பு. இன்றைக்கி நிறைய யூடியூப் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அந்த பேர் புகழ் பந்தா என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மனிதன் இந்த ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்துகிற மாதிரி அவர் கிளாஸ் எடுக்கிறார். அந்த முறை, ஏன்னா அவருடைய புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன். முதல்லையே சின்ன புக்காக போட்டிருக்காரு, அப்போல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் ரொம்ப நாள் ஆகுது. எல்லாம் நம்மெல்லாம் இந்த ஒரு காலத்தில் வாழுகின்ற போது ஒருவரை ஒருவர் நம்ம சந்திக்கிற வாய்ப்பு நம்மளுடைய இறைவன் நம்மளுக்கு வழங்கியிருக்கார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். ஆனால் எல்லோரும் சமகால நண்பர்களாக நம்ம பழகிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 34 வருஷம் ஒரு தொடர்பு இருக்குது. அப்படின்னா அது எந்த அளவுக்கு நாங்கள், ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதுக்கு கும்பகோணம் அருணாசலம் ஐயா, முத்தூர் ராமசாமி ஐயா, குரு ராமசுப்பு, எல் துரைசாமி ஐயா, இந்த மாதிரியா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்கள் ஒவ்வொரு விதையாக எடுத்தோம். மற்றவங்களாம் நாங்கள் இப்போ யூடியூப்பில் வர்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஹார்லிக்ஸ் தரோம், ஜூஸ் தரோம், நீங்கள் பாட்டு குடிங்க, உங்களுக்கு எல்லாம் வருங்கிறாங்க. ஆனால் சோமசுந்தர ஐயா ராசிபுரத்துலேருந்து வந்திருக்க மாணிக்கம், நாங்களாம் முத்தூர் ராமசாமி கிட்ட இருந்தோம், சிங்களாதபுரத்துக்காரர், கும்பகோணம் அருணாசலத்துக்கிட்ட இருந்தையும் நாங்கள் எடுத்தது எல்லாமே விதை. அந்த விதையை இன்றைக்கி நாங்கள் விருட்சமாக ஆக்கியிருக்கோம். கனடாவிலிருந்து ஃபோன் போட்டு மாணிக்கண்ணா நல்லா இருக்கீங்களா, டெக்சாஸிலிருந்து ஃபோன் போட்டு மாணிக்கண்ணா நல்லா இருக்கியா, பெங்களூர்லேருந்து நான் செய்கிற தொழில் எதுவுமே இல்லை, பல தொழில் செஞ்சுட்டேன். ஆனால் இந்த ஜோதிடத்துக்கு என்றைக்கு வந்தனோ அன்னையிலிருந்து நான் வருஷத்துக்கு வருஷம் டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்கேன். வளர்ச்சிங்கிறது வேறு, வளர்ச்சிங்கிறது இருக்கும். அரசு வேலை செய்யலாம், ஒரு வருஷத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், 2 டிஏ வரும். ஆனால் இது என்னைய ஒரு அபரீதமான வளர்ச்சியை உருவாக்கி இருக்குது. இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்கிறேன். அபரீதமான வளர்ச்சி வேறு, அபரீதமான வளர்ச்சி வேறு. அப்போ இந்த தொழிலையும் நம்ம சாதிக்க முடியும். இந்த தொழிலையும் நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியும். நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வழி காமிக்கிறீங்க. நிறைய பேர் குழந்தைங்களுடைய படிப்பை பற்றி சொல்கிறோம், நோயை பற்றி சொல்கிறோம், அவங்க வாங்கக்கூடிய சொத்து, அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு. நீங்கள் தங்க கடைக்கு போனால் தங்கம் மட்டும்தான் வாங்க முடியும், மளிகை கடைக்கு போனால் மளிகை மட்டும்தான் வாங்க முடியும். ஜோசியத்தில் இல்லாத பாயிண்டே கிடையாது. ஜோசியத்தில் இதை சொல்ல முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லலாம், எதுக்கால வீட்டுக்காரனுக்கு சொல்லலாம், பின்னாடி வீட்டுக்காரனுக்கு சொல்லலாம், சகலைக்கு சொல்லலாம், மாமா மச்சனுக்கு சொல்லலாம், மாமனாருக்கு சொல்லலாம், மாமியாருக்கு சொல்லலாம், பெத்த குழந்தைங்களுக்கு சொல்லலாம், பேர பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், தாத்தாவுக்கு சொல்லலாம், தாத்தாவுடைய தாத்தா எப்படி இருந்தாருன்னு சொல்லலாம். இவ்வளவும் இதில் தான் சொல்ல முடியும். வேறு நீங்கள் எந்த தியரியிலையும் சொல்ல முடியாதுங்க. எந்த தியரியிலாம் சொல்ல முடியுங்களா? நான் நீட்டுக்கு மார்க் எழுதி கொடுப்பேன். ஜேஇ படிக்கிறதுக்கு ஐஐடி படிக்கிற யார், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க யார், அதில் நீட்டுக்கு நம்ம எழுதி கொடுக்குறோன்னா 7.5 படிக்கிறவங்க யார், 13,600 கொடுத்து கவர்மெண்ட் சீட்டு வாங்குறவங்க யார், 24 லட்சம் 25 லட்சம் கொடுத்துட்டு என்ஆர்ஐயில் படிக்கிறவங்க யார்,
18 லட்சம் கொடுத்து படிக்கிறவங்க யார், 7.5 லட்சம் 8 லட்சம் கட்டிக்கிட்டு செல்ஃப் ஃபைனான்ஸில் படிக்கிறவங்க யாருன்னு சொல்லணும். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, நாம் ஜோசியர் ஆக்கிறதுக்கு காரணமே வந்து நம்மக்கிட்ட வர்றவங்க தான் நம்மளை ஜோசியர் ஆக்குறாங்க. அவங்க தான் நம்மளை வாழ வைக்கிற தெய்வம். ஒரு குறைஞ்சபட்சம் அண்ணன் சோமசுந்தர அண்ணா கூட பழகிற காலகட்டம்னு நினைக்கிறேன், நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க 94 95லாம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, விவசாயி, எங்கள் பகுதியில் கொஞ்சம் விவசாயம் அதிகம். விவசாயிங்கன்னா காலையில் பால் ஊற்றணும், சாயந்தரம் பால் ஊற்றணும். இந்நேரம் ஆயிடுச்சு, கும்பல் நிறையா இருந்தது. அவங்க பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் பையன் வந்து 400 மார்க் வாங்குவான் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ தான் வந்து பிரவேசியாக ஜாதகம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, ஜாதகம் பார்த்துட்ருப்பேன். ஒருத்தர் ரொம்ப யதார்த்தமாக, ஒரு ஏளனமாக, ஒரு கேவலமாகவும் சொல்லலாத, என்ன மாணிக்க ஜோசியரை மார்க்கெல்லாம் ஜோசியத்தில் எழுதி வச்சுருக்கான்னு கேட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்னே? 30 வருஷத்துக்கு முன்னே. நான் 30 வருஷமாக மார்க் சொல்கிறதையே சேலஞ்சாக வச்சுருக்கேன். இத்தனைக்கும் எழுத படிக்கிறது இன்னமும் தமிழ் தப்பாக தான் எழுதுவேன், எழுத படிக்கிறது கம்மி தான். ஆனால் எல்லாமே செவி வழி செய்தி. இப்போ சோமசுந்தர ஐயா இவ்வளோ பாடல் மக்களுக்கு கொடுத்துருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காமராஜ் வந்து அவர் கூட நாங்கள் பழகணும். ஆனால் அன்றைக்கி அவர் கூட பழகிறப்ப பையெல்லாம் ஒரு 6வது 7வது தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். இன்றைக்கி இந்த சபையில் வந்து அந்த பீமகாவியத்திலிருந்து ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, அந்த 10 நிதிதான லாபன். இது எல்லோரும் படிக்க முடியாதுங்க. அதுக்கு முன்னே ஒரு சார்ட்டை போட்டு விளக்குனார் பாருங்க, அற்புதமான விளக்கம். அப்பா எப்படி, பையன் எப்படி, அதில் பாருங்கள். முதல்ல ஒரு சார்ட்டு போட்டார் இல்லைங்க, அதில் ஒரு உன்னிப்பான பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். கேதுக்கு வீடு கொடுத்த கரகம், அந்த சார்ட் எழுதி வச்சுருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டு போட்டீங்களா? புலிப்பாணியில் இருக்குது, என்ன பெரிய சுந்தரசேகரத்தில் இருக்குது, நவீன ஜோதிட சுந்தாமணியில் இருக்குது, சந்திரகாவியத்தில் இருக்குது, அப்புறம் ஜிஜி ராஜன் எழுதுனதில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ நான் ஒரு புதுசாக வந்ததுக்கு ஒரு கருத்தை சொல்லணும்ல. அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த ஜாதகத்தில் பாருங்கள், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராஜா வீட்டில் இருந்தால் ராஜயோகம். ஏன்னா ஐயா சோமசுந்தர ஐயா நான் அங்கே உட்காந்தோடனே நீங்கள் கூப்பிட்டார், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னா நான் ஏதாவது ஒரு விதையை போட்டுட்டு போகணும். அந்த விதை இது வரைக்கும் உங்கள் செவிக்கு வராததாக இருக்கணும். இப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் அப்படின்னு பாருங்கள், அவர் குருவா? கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதனா? 2 பேரும் சேர்ந்து ராஜா வீடு சிம்மத்தில் இருக்காங்களா? அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராஜா வீட்டில் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். இது வந்து ஒரு சப்ஜெக்டை, இது வந்து ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சது அனுபவத்தில். இது ஏதாவது ஒரு நூலில் இருந்திருக்கும், அந்த நூல் வெளியே வராமல் கூட போயிருக்கலாம், பிரிண்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். வந்ததுக்கு நான் ஒரு தீனி, உங்களுக்கு ஒரு தீனி கொடுக்கணும் இல்லை, தீனி கொடுக்கணும் இல்லை, உண்மையா இல்லையா? வந்தோம், ராசிபுரத்துக்கார் வந்தார், சோமசுந்தர ஐயா வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாருன்னா இப்போ மாணிக்கங்கிறது எதையாவது ஒரு வகையில் தெரியணும் இல்லை. அடுத்தது சூரியனும் குருவும் சேர்ந்தால் சிவராஜ யோகம். அப்போ சிவராஜ யோகத்தில் அவர் பிறந்திருக்கார், ஏற்கனவே போட்ட ஜாதகம். அப்புறம் பாக்கியாதிபதி அந்த ஜாதகத்தில் 4ல் இருக்கார். சனி எங்கே இருக்கார்? 3ல். பாக்கியாதிபதி நின்ற வீட்டுக்குடையோன் சார்ந்த மனைக்கு அதிபதி பலமுடனே இருக்க சகல விதமான பாக்கியம் உண்டு. அந்த பாடல் அதுக்கு பொருந்துதுங்களா? இப்போ பாக்கியாதிபதி சந்திரன், அவர் வந்து விருச்சிக லக்னத்துக்கு கும்பத்தில் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டுக்கு அதிபதி சனி ஆச்சியா? அப்போ பாக்கியாதிபதி நின்ற வீட்டுக்குடையோன் சார்ந்த மனைக்கு அதிபதி பலமுடனே இருக்க சகல விதமான பாக்கியம் உண்டு. அடுத்தது வண்டி வாகனம்லாம் வச்சுருப்பாங்க. உயரவன் லாபமாறி உதித்திட்ட பேர்கள் எல்லாம் வைரமாய் ரத்தினங்கள் வண்ண பட்டாடை உயர்தனும் வாகனாதி ஒப்பில்லா பட்டங்கீர்த்தி பயனொருள் பதவியெல்லாம் பரிசன பெறுவாராம். அப்போ லக்னாதிபதி 11ல் இருக்கார். அப்போ லக்னாதிபதி 11ல் இருக்கார். நீங்கள் எல்லா ஜாதகத்துக்கும் லக்னாதிபதி 11ல் இருக்கிறான்னு சொல்லி பாடல் பாடுனா ஏமாந்துருவீங்க. இது இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டு. கும்பகோணம் அருணாசலத்தினுடைய தத்து வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டமானிங்க உட்காந்துருக்கார். நான் கற்றுக்கிட்ட பாடலை விட பல மடங்கு நான் ஒரு பங்கு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அவர் கூடவே இருந்தார்.
ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 பாடலாவது பதிவு பண்ணியிருப்பார். என்னுடைய அவர் கும்பகோணம் அருணாசலத்துக்கு ஒரு 5000 பாடலுக்கு மேலே அவர் படிச்சிருக்காருன்னா, தம்பி தண்டபாணி குறைஞ்சது ஒரு 1500 பாடலாவது ஞாபகத்தில் வச்சுருப்பார். ஆமாம், ஏன்னா நாங்கள்லாம் பக்கத்தில் தான் இருக்கோம், சும்மா நடந்து போகிற தூரம் தான், 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரில் தான் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலை சந்திக்கிறது இல்லை, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 1000 பாடல் தெரிஞ்ச ஒரு ஜோசியர் அண்ணன் சோமசுந்தரன், இன்றைக்கி அவர் ஒரு 2000 பாடல் இன்றைக்கி புக்கெல்லாம் எழுதுகிறாரு. இதெல்லாம் வந்து இந்த கலையில் இந்த அளவுக்கு வரணும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஜோசியம் படிக்கிறப்ப நம்மளை ரொம்ப என்னப்பா அதில் வரப்போகுது, நான்லாம் ஜாதகம் பார்க்குறப்ப 20 ரூபா கொடுத்தா பெருசுங்க. இந்த 20 ரூபாய் வாங்கி நீ என்னைக்கு வந்து பொண்டாடி பிள்ளைக்கு சோறு போட போகிற, நீ என்ன நல்ல துணியாக போட முடியும், இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. அப்போ என்னன்னா, இந்த ஜோதிடத்துலேயும் நாம் சாதிக்க முடியும், இதுலேயும் சுபிச்சமான வாழ்க்கையை வாழ முடியும்னு வைராக்கியமாக படித்தேன். அந்த தேடலில் தான் அண்ணன் சோமசுந்தர அண்ணாலையெல்லாம் நாங்கள்லாம் பழகிற வாய்ப்பு கிடைச்சிது. தாராபுரம், ஈரோடு, உலகநாதன் மீட்டிங்கெலாம் நாங்கள் போயிருக்கோம். இங்கேயே ரொம்ப நாள் ஆகுது. பார்த்தா அண்ணன் சொன்னார் 2016 தான் வந்திருக்கேன், ஏதோ 26 வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி நிறைய பாடல் இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்ததுக்கு இன்னொரு கருத்து, ஐயா நடத்தினதெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கில் வச்சிங்க. ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்த உடனே ஒரு மனுஷன் வந்து, இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்களோ இல்லை, நான் சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது ஊட்ட விட்டு போனால் யார் நல்லா பிழைப்பா, அதை படிச்சிருக்கீங்களா? இந்த சப்ஜெக்ட் ஏதாவது உங்களுக்கு படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா, இல்லை யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் சார், நம்ம ஒரு வீட்டை விட்டு போனால் யார் நல்லா இருப்பா, ஒரு வீட்டை விட்டு ஒரு ஊரை விட்டு போனால் யார் நல்லா இருப்பா, இல்லை சொல்கிறேன், ஒரு வீட்டை விட்டு போனால் யார் நல்லா இருப்பா, ஒரு ஊரை விட்டு போனால் யார் நல்லா இருப்பா, ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போனால் யார் நல்லா இருப்பா, ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் போனால் யார் நல்லா இருப்பா, ஒரு கண்டம் விட்டு கண்டம் போனால் யார் நல்லா இருப்பா, இதை நாம் படிக்கணும். இப்போ எனக்கு கன்னடாவிலேருந்து ஃபோன் வருது, மாணிக்க ஐயா நல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமில்ல. ஏன்னா உங்கள்கிட்டயே அந்த மாதிரி சார்ட்டு நிறையா வரும். கிரகம் பரிவர்த்தனை ஆகிட்டா ஊட்ட விட்டு போயிடலாம், நல்லா புரிஞ்சுக்கங்க, அதை பார்க்கணும். நீங்கள் கிரகம் பரிவர்த்தனை ஆகினா ஊட்ட விட்டு போயிடணும். அதே வந்து சாரநாதன் பரிவர்த்தனை ஆகிட்டா கண்டை விட்டு போயிடணும். இப்போ எல்லோரும் அமெரிக்கா போக முடியாது. அப்போ கிரகம் பரிவர்த்தனை ஆனால் ஊட்ட விட்டு போகலாம், மாவட்டம் விட்டு போகலாம், மாநிலம் விட்டு போகலாம். கிரக சாரநாதன் பரிவர்த்தனை ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அவங்க எங்கே இப்போ ஒரு உதாரணத்துக்கு மகரத்தில் ராகு இருக்குங்க, மகரத்தில் ராகு வச்சுங்க, அந்த ராகை வந்து உத்திராடத்தில் போட்டுங்க, புரியுதுங்களா? ஐப்பசி மாதம் பிறந்தா சூரியன் எங்கே இருப்பார்? அவரை வந்து நீங்கள் அப்போ ஒரு ஐப்பசி 10 தேதிக்கு மேலே பிறந்தால் அவர் சுவாதியில் தான் இருப்பார். அப்போ ராகு நின்ற நட்சத்திராதிபதியும் சூரியன் நின்ற நட்சத்திராதிபதியும் சார பரிவர்த்தனை ஆகிடுச்சா? 2 சரராசியா? நீ உலகத்தில் எங்கே போனாலும் போய் நல்லா பிழைப்பப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ கண்டம் விட்டு கண்டம். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் ஃப்ளைட்டு போகுது, எத்தனாயிரம் ட்ரெயின் போகுது, எத்தனாயிரம் பஸ்ஸு போகுது. ஒரே இடத்துல இருக்கவங்க யார்? உலகம் பூரா சுற்றுறவங்க யார்? சாதாரணமாக இந்த ஊரில் பொண்ணு கட்டினவர், இந்த ஊரில் பொண்ணு கட்டினவர், அவர் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ 60 வயசு ஆகுது, எனக்கு 68 வயசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 58 ஆண்டு காலம் பழக்கம். அவர் என்ன செய்கிறாருன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், கேட்டுங்க. ஏன்னா அவரு கூட அண்ணன்கிட்ட வந்து கூட ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா அண்ணனுடைய பேர் அங்கே ஒருத்தர் வேலுக்குறிச்சியில் ஒருத்தர் நடேசன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அண்ணனுடைய பேர் அடிக்கடி சொல்லுவார். அவர் எது செஞ்சாலும் அண்ணன் சோமசுந்தர அண்ணனுடைய இது ஃபார்முலா தான் போகிறாரு. கிட்டத்தட்ட அவங்க பையனுக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணார். ஆனால் ஐயா வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. ஆனால் பையன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே தவறிட்டாப்புல. அது கொஞ்சம் பயங்கரமான தியரிங்க. அந்த பையன் 10வது படிக்கிறப்ப நான் மார்க்கு சொன்னாள். அந்த ஜாதகத்தை ஐயா அப்போ இருந்து பார்க்குறாரு. பக்கமாக அந்த பையன் தவறிட்டான். 2 வருஷம் இருக்குங்களா, 2 வருஷம். ஆனால் கல்யாண விஷயத்துக்கு ஐயா வந்து அதுக்கு பதிலே கொடுக்கவே இல்லை. அவர் எவ்வளவோ கேட்டு பார்த்துருக்காரு. எனக்கு அவருக்கு ஒரு 3 ஆண்டு காலமாக தொடர்பு இல்லை.
ஆனால் அவங்க கூட பழகக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன வியாபாரம் பண்ணுறாருன்னா பூண்டு வியாபாரம் பண்ணுறாருங்க. சாதாரணமாக பூண்டு வியாபாரம் பண்ணுறார் நம்ம ஃப்ரெண்டு. அவருக்கு நான் சொன்னேன், நீ வந்து ஃப்ளைட்டில் போய் வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். பிளாட்பாரத்தில் பூண்டு விற்கிற ஆளை ஃப்ளைட்டில் போய் வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டாருங்க. இது வரைக்கும் 50 தரம். லக்கணம் மிதுன் லக்கணங்க. லக்கணம் மிதுனம். லக்னாதிபதி சூரியன் புதன் லக்னத்திலேயே. இப்போ நடக்கிற திசை செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் எங்கே தெரியுமா இருக்கார்? அவருக்கு கன்னியில் இருக்கார். பெரிய சுந்தர சேகரத்தில் 6ஆம் அதிபதியினுடைய திசை வந்ததுன்னா இருட்டிலிருந்து பிரகாசித்து வருதல், ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தவர் உயர்ந்த அந்தஸ்துக்கு வருதல். அதை படிக்கையில் அப்படியே உடம்பு அப்படியே புல்லரிக்குங்க, புதுசாக ரத்தம் ஊறுங்க. அண்ணாதரை பேச்சை கேட்டால் 6 மாதத்துக்கு புது ரத்தம் உடம்புல ஊறுமா, அப்படி பேசுவாராம். அந்த மாதிரியா இப்போ நான் உங்கள் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன்னா அதில் கருத்து இருக்கணும், பொருள் இருக்கணும். நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டாரு வாங்கன்னு, நான் வரலைன்ட்டேன். எனக்கு விமானம்னா பயம், அதனால் நான் போகல. அவர் இவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருக்கார். அண்ணன் சோமசுந்தர அண்ணாவுடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் நடேசன் வேலுக்குறிச்சிக்கார். அவர் அவங்க நிறைய பேர்த்த கூப்பிட்டாரு, யாரும் போகல. கடைசியில் அவரே கிளம்பிட்டாருங்க. ராசிபுரத்தில் இருந்து வால்வோ பஸ்ஸில் மெட்ராஸ் போகிறாருங்க. மெட்ராஸில் இருந்து ஏர்போர்ட்டு போகிறார். ஏர்போர்ட்டில் இருந்து ஃப்ளைட் ஏறி ராஜஸ்தானில் போய் இறங்குறார். ராஜஸ்தானில் இருந்து அந்த பூண்டு ஹோல்சேல் வியாபாரம் நடக்கிற இடத்துக்கு பக்கமாக போய் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டுட்டு குளிச்சுட்டு 3 நாள் 4 நாளைக்கு அங்கே இருந்து சந்தையில் சரக்கு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு சரக்கை வாங்கி வண்டியை பிடிச்சி ஆளை பிடிச்சி அந்த சரக்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் பஸ் ஏறி வந்து மறுபடியும் ஃப்ளைட் ஏறி வந்து மறுபடியும் பஸ் ஏறி வந்து ராசிபுரம் வரார். ஏன் ஜோசியத்தில் சொல்ல முடியாது? காரணம் என்னன்னு இப்போ புரியணும். இப்போ 6 குடைவன் திசை, 6 குடைவன் திசை நடக்குது. செவ்வாய் கன்னியில் இருக்கார். கன்னி ஒரு காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ 6ஆம் இடங்கிறது ஒரு மனுஷனுடைய உழைப்பை அதிகப்படுத்தும், வேகத்தை அதிகப்படுத்தும். இப்போ செவ்வாய்னா காரமான பொருள். அப்போ அவர் செய்கிறது பூண்டு, அது ஒரு காரமான பொருள். வீடு கொடுத்தவர் ஆட்சி பத்துட்டார், டெபாசிட்டர் வலுவாக இருக்கும். அப்போ அவர் லக்னாதிபதி, அவரை செவ்வாய் நின்ன வீட்டுக்கு அதிபதி புதன் உச்சம், 4 குடையன் உச்சம், 5 லட்ச ரூபா கொண்டு போகிறாருங்க. ராஜஸ்காரன் 15 லட்சத்துக்கு சரக்கு அனுப்புகிறான். இவர் சரக்கு விற்று 2 லட்சமாக அனுப்பிச்சிட்ருக்கார். நானும் எப்படி உருவாது பாருங்க. ஆக வந்து இந்த ஜோதிடத்தில் தெரிஞ்சிக்க முடியாத சமாச்சாரமே இல்லை. எல்லாத்தையும் உங்களையெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு, நான் வணங்குற காளியம்மன், எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் எல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் நிறையா கிடச்சிருக்கு. மகேஷ் அம்மாவும் நானும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுங்க 3ஆவது தலைமுறை அவங்க வீட்டில் பழகிறேங்க. 3ஆவது தலைமுறை அவங்க அம்மா கூட பழகி, மகேஷ் கூட பழகி, மகேஷுடைய பொண்ணு கூடயும் பழகிட்டேன். 3 தலைமுறை அவங்க குடும்பத்தோடு நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து இறைவன் கொடுத்துருக்காரு, இந்த தொழிலில் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த தொழில் வந்து, இந்த கலை வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல கலை. எல்லாருமே கூர்ந்து கவனிக்கணும். உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு விதை மட்டும் பாருங்கள், விதை மட்டும் எடுங்க. ஆனால் இந்த விளம்பரப்படுத்தி அங்கேருந்து நான் இப்போ மதுரையிலேருந்து பொன்னையாக கூப்பிட்டு வரேன், அதெல்லாம் பண்ணி இது பண்ணிக்க வேண்டாம். ஒரு கருத்து சொன்னாலும் 4 கருத்து சொன்னாலும், ஏன்னா சோமசுந்தரம் அவருடைய பத்திரிக்கையை பார்த்தேன், ஒன்றுமே இல்லை அதில். சாதாரண மகேஷ் அம்மா தான் அனுப்புனாங்க. அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் அங்கே வளரக்கூடிய நம்மளாட்ட வளரணும் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை நாளையாவது இங்கே விதைச்சிட்டு போகணும்னு வந்திருக்கேன். ஆச்சுங்களா? இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஐயா சோமசுந்தர ஐயாவுக்கும் அவருடைய மாணவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அத்தனை கலைஞர்களுக்கும் இதுகாரும் என் உரையை செவிசாய்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து ஆர்கே பொன்மாணிக்கம். 9443215245